இந்த ஆண்டு ஜப்பான்ல 100 வயதை தாண்டின முதியவர்களுடைய எண்ணிக்கை 1,00,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ ஜப்பானை பொறுத்த மட்டும் முதியவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாடா கருதப்படுது. அதனால எல்லா செப்டம்பர் 15ம் முதியவர்களுக்கான ஒரு தினம் அப்படின்றத செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1963ல இருந்து முதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கணக்கெடுத்தப்போ வெறும் 153 முதியவர்கள் இந்த சென்ஸ் 100 வயதை எட்டினவங்க வெறும் 153 பேர் தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ இந்த ஆண்டு 1,00,000 உயர்ந்திருக்கு. சமீபத்துல மட்டுமே 52,000 சொச்சம் இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆன ஒரு கணக்கெடுப்பு தான் சமீபத்துல வெளியாயிருக்கு. ஸோ ஜப்பானை பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிக ஆண்டுகள் வாழ்றாங்க. அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால நிறைய பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா 100 வயதை தாண்டின முதியவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நம்மளுக்கு தெரிய வருது. முக்கியமா இதுல 80% ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலி இவ்வளோ நாள் வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதிகமா உப்பு, சர்க்கரை எல்லாம் மற்ற நாடுகள்ல எல்லாம் நிறைய எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான பேக்கெட் ஃபுட்ஸா இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக விற்கப்படுது. வேறஸ் ஜப்பானை பொறுத்த மட்டும் அதுக்கு பதிலா இவங்க சப்ஸ்டியூட்டா ஃபிஷ் எடுத்துக்கிறாங்க, காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டெய்லி நடைப்பயிற்சி அப்படின்றத உங்களுடைய லைஃப்ல இருக்கு. இதெல்லாம் தான் மற்ற நாடுகள்ல ரொம்ப சீக்கிரமா இறந்து போறதுக்கும், ஜப்பான்ல 100 வயதை கடந்து இத்தனை முதியவர்கள் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய பேட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், இன்ஃபேக்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை சரியாக தூங்காமல் இருக்கிறதா இருக்கலாம், எப்போவுமே மொபைல் பார்த்துட்டே இருக்கிறது, இது எல்லாமே பேட் ஹேபிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. ரொம்ப சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க. எல்லாருமே அதுக்கு சொல்கிற பதில் என்னவா இருக்கும்னா, ரொம்ப வருஷம் வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வாழும் பொழுது நம்ம சரியா வாழ்றோமா, நம்ம உடம்ப ரொம்ப ஹெல்தியா பாத்துக்கிறோமா, ஆல்ரெடி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, அதுவே நம்மளை போட்டு தாக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளும் எக்ஸ்ட்ராவா நம்ம பாடிக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோமா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கணும். ஸோ ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த 100 வயதையும் கடந்த இத்தனை முதியவர்கள் இருக்கிறத பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல வாழலாம். ஆக்சுவலி நல்ல உலகம் தான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா, உப்பு, சர்க்கரை இது எல்லாமே ரொம்ப அதிகமா எடுத்துக்காம இந்த காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். அண்ட் ஆல்சோ புரோட்டீனுக்கு ஃபிஷ் ஃபுட் மாதிரி எதுவுமே சிறந்ததில்லை அப்படின்ற மாதிரி ஜப்பான்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.